ஆமா, ஹார்ட் டிஸ்க் திருடு போச்சு. ஒப்புக்கொண்ட செந்தில் பாலாஜி. ஆதாரம் இருந்தா காட்டுங்க. மின்வெட்டு, ஹார்ட் டிஸ்க் மற்றும் மின்வாரியத்தில் இருக்கக்கூடிய கருப்பு ஆடு விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து சிடிஆர் நிர்மல்குமாரின் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்னைக்கு செய்தியாளர்களோட சந்திப்புல அதிரடியாகவும் ஆக்ரோஷமாகவும் பதிலடி கொடுத்திருக்காரு. ஏதோ ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சு. ஹார்ட் டிஸ்க் காணாம போனா யார் வேணாலும் நடவடிக்கை எடுக்கலாம்ல. இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. மேலும் டெண்டர் விவகாரங்கள் அடங்கிய ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்டது உண்மைதான், சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் என ஒப்புக்கொண்டு அதன் பின்னணியில் உள்ள திமுக ஆட்சி காலத்து ரகசியங்களை உடைத்து செந்தில் பாலாஜி பேசி இருப்பது அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய அணுகுண்டாக வெடித்திருக்கு. அதனால எதையுமே இவங்க முழுமையா ஆராயாமல், சம்பந்தப்பட்டிருக்கின்ற அமைச்சர்கள் அந்த துறையை பற்றி முழுமையாக கவனம் செலுத்தி தெரிந்து கொள்ளாமல் ஒரு அரைகுறைத்தனமாக. இது குறித்த விரிவான செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். மின் வாரியத்துல ஹார்ட் டிஸ்க் காணாமல் போய்விட்டது, கருப்பு ஆடுகள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் அபாண்டமாக பழி சுமத்துபவர்கள் அதற்கான ஆதாரங்களை மீடியா முன்னிலையில நிரூபிக்க தயாரா என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி சிடிஆர் நிர்மல்குமாருக்கு அதிரடி சவால் விடுத்திருக்காரு. கடந்த திமுக ஆட்சியில மின்சாரத்துறை மற்றும் டாஸ்மாக் ஆகிய இரண்டு முக்கிய துறைகள்ல பொறுப்பு வகித்தார் செந்தில் பாலாஜி. இந்த நிலையில தொடர்ச்சியாக சென்னையில மின்வெட்டு ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் செந்தில் பாலாஜி தான் என்று மறைமுகமாக சிடிஆர் நிர்மல்குமார் பேசி வந்தார். அந்த கருப்பு ஆட்டை விரைவில் கண்டுபிடிப்போம் என்றெல்லாம் சபதமும் எடுத்தாரு. இதனால இவ்வளவு நாள் பொறுத்திருந்த அவரு இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்புல மின்வெட்டு குறித்தும் ஹார்ட் டிஸ்க் விவகாரம் குறித்தும் பல்வேறு விளக்கங்களை முன் வச்சிருக்காரு. எதையுமே இவங்க முழுமையா ஆராயாமல், சம்பந்தப்பட்டிருக்கின்ற அமைச்சர்கள் அந்த துறையை பற்றி முழுமையாக கவனம் செலுத்தி தெரிந்து கொள்ளாமல் ஒரு அரைகுறைத்தனமாக அவருடைய அவங்ககிட்ட சுத்தமா நிர்வாக திறமைங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. அதை வெளிக்காட்ட முடியாம பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு மாற்று கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பாக சென்னையில சில பகுதிகள்ல சமீபத்துல ஏற்பட்ட மின்வெட்டு என்பது திட்டமிட்ட மின்வெட்டு கிடையாது, கோடைக்கால மின் தேவை அதிகரிப்பு மற்றும் சில துணை மின் நிலையங்கள்ல ஏற்பட்ட திடீர் தொழில்நுட்ப பழுது மட்டுமே இதற்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் மின்வாரிய ஊழியர்கள் நள்ளிரவிலும் போர்க்கால அடிப்படையில வேலை செய்து பழுதுகளை உடனுக்குடன் சரி செய்து வருகிறார்கள். இதை மக்கள் நன்கு அறிவார்கள். ஆனால் இதை கூட அரசியலாக்க சிலர் முற்படுகிறார்கள் என்று சாடியிருக்கிறார். அடுத்ததாக ஹார்ட் டிஸ்க் விவகாரத்திற்கு பதிலடியாக மின்வாரிய அலுவலகத்தில இருந்து முக்கிய தரவுகள் அடங்கிய ஹார்ட் டிஸ்க் காணாமல் போய்விட்டதாக சிடிஆர் நிர்மல்குமார் கூறிய புகாரை முற்றிலுமாக மறுத்திருக்காரு. மின்வாரியத்தின் செயல்பாடுகள் அனைத்தும் மிக பாதுகாப்பான முறையில டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளன. ஏதோ ஒரு ஹார்ட் டிஸ்க் காணாமல் போய்விட்டது, ஊழல் நடந்துவிட்டது என்று கற்பனையாக கதை கட்டி தினமும் டிவியில் முகம் காட்ட வேண்டும் என்பதற்காக சிலர் வெற்று விளம்பர அரசியல் செய்கிறார்கள். தைரியம் இருந்தால் எந்த அலுவலகத்துல எந்த ஹார்ட் டிஸ்க் காணாமல் போனது என்று ஆதாரத்தோடு அவர்கள் நிரூபிக்கட்டும் என சவாலும் எடுத்திருக்காரு. ஏதோ ஹார்ட் டிஸ்க் காணாம போச்சு. ஹார்ட் டிஸ்க் காணாம போனா யார் வேணாலும் நடவடிக்கை எடுக்கலாம்ல. யார் சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க, எந்த செக்ஷன்ல காணாம போயிருக்கு, இதெல்லாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை, சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சருடைய கடமை, சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடைய கடமை. மேலும் மின்வாரியத்திற்குள் இருக்கக்கூடிய கருப்பு ஆடுகள் தான் திட்டமிட்டு மின்வெட்டை ஏற்படுத்துகிறார்கள் என்ற குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த அவர், மின்வாரியத்துல அர்ப்பணிப்போடு வேலை செய்யும் ஆயிரக்கணக்கான ஊழியர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக பேசக்கூடாது. ஒருவேளை மின்வாரியத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்த யாராவது கருப்பு ஆடாக செயல்பட்டு சதிவேலைகள்ல ஈடுபட்டால் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த பதவியில இருந்தாலும் சரி, அவர்கள் மீது எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் மிக கடுமையான சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும். இதுல எந்த தாராளமும் காட்டப்படாது என்று கூறியிருக்காரு. இந்த நிலையில மின்வெட்டு பிரச்சனை ஒருபுறம் மக்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில மற்றொரு புறம் மின்வாரியத்தின் மிக முக்கிய தரவுகள் அடங்கிய ஹார்ட் டிஸ்குகள் மாயமாகி இருப்பது தமிழக மின்சாரத்துறையில ஏதோ ஒரு பெரிய பின்னணி சதி அரங்கேறி இருப்பதை உறுதி செய்கிறது. இந்த விவகாரத்துல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்களிடம் காவல்துறை தீவிர விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மேலும் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது போன்ற அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.